கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக விவாதிக்க அனுமதி வழங்கவில்லை என்று கூறி இரண்டாவது நாளாக சட்டப்பேரவையை புறக்கணித்தது அதிமுக. தமிழக சட்டப்பேரவையில் நகராட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் காலையில் தொடங்கியது. கூட்டம் தொடங்கியவுடன் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் எனவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதற்கு பதில் அளித்த சபாநாயகர், கேள்வி நேரம் என்பது மக்கள் பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க வேண்டிய நேரம். கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க சட்டப்பேரவை விதிகளில் மாற்றம் செய்ய வேண்டும். எனவே கேள்வி நேரம் முடிந்தவுடன் இந்த விவகாரம் தொடர்பாக பேச அனுமதி அளிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்தார். ஆனால் இதுதான் தமிழகத்தின் மிக முக்கிய பிரச்சனை என்பதால் இதனை விவாதிக்க வேண்டும் என தொடர்ந்து சட்டப்பேரவையில் கோஷமிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால் நேற்றைய தினம் நாங்கள் பிரச்சனை எழுப்புகின்ற பொழுது இதற்கு நான் பதில் சொல்கிறேன் என்று அப்பொழுதே எழுந்து பதில் சொல்லியிருந்தால் நாங்கள் ஏற்றிருப்போம். நாங்கள் என்ன கேட்கிறோம், வேற என்ன கேட்டோம்? நடைபெற்ற சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு உண்மை சம்பவம் தெரிய வேண்டும், உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்கு ஏன் தயங்குறாங்க? ஏன்னா ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் பல பேர் இடம்பெற்றிருப்பதாக தகவல். அதற்காக தள்ளி தள்ளி போட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி இதை மறைக்க பார்க்கிறாங்க. பேரவையில் பேச வாய்ப்பு தரப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது அப்பட்டமான பொய் என்று அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். அவர்கள் வெளிநடப்பு செய்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் அழைத்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்புகளை தாருங்கள் என்று கேட்ட முதலமைச்சர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே எங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்று அவர் சொல்லுவது அப்பட்டமான பொய்யாகும். அதைப்போல அவர்களை உட்காருங்கள் என்று சொன்ன சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் எதிர்க்கட்சித் தலைவர் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பினால் சொல்லலாம் என்று சொன்னார். காரணம், எப்பொழுதுமே கேள்வி நேரத்தில் யாரும் எந்த பிரச்சனையும் எழுப்புவது கிடையாது. 0 ஹவர்ல தான் பிரச்சனையை பற்றி எழுப்புவார்கள். எதுக்கு சிபிஐங்க? இதுக்கு முன்னால் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு. பண்ருட்டியில் நடந்துச்சு. அன்னைக்கெல்லாம் சிபிஐ என்கொயரியா வச்சாங்க, சிபிசிஐடியா வச்சாங்க. அன்னைக்கு என்ன கமிஷன், நீதி விசாரணை கமிஷன் போட்டாங்களா? நாங்க இன்னைக்கு உடனே சிபிசிஐடி என்கொயரி, உடனே கமிஷன், இவ்வளவு போட்டு உடனடியாக நிவாரணம் எல்லாமே செய்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு. இது எதுக்கு சிபிஐ கொண்டு நம்ம நடக்க வேண்டும்? இதற்கிடையே கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இரண்டாவது நாளாக அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு கருப்பு உடை அணிந்தே வந்திருந்தனர்.